ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டெட் எக்ஸாமுக்காக 7th தமிழ். ஸோ 7th தமிழை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஒரு 1 hour எடுத்துக்கலாம். சரியா? இந்த 1 hourல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரீகால் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம 6th தமிழுக்கு நான் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இலக்கியமும் உரைநடையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 7th தமிழுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இலக்கியமும் உரைநடையும் இன்றைக்கி கொடுக்குறேன். இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்லைனராக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்சிக்யூ டைப் கொஸ்டினில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2 வீக் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. சரியா? ரைட். இப்போ 7ஆம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் முதல் பாடம் என்ன அப்படின்னா, இது எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த இது எங்கள் தமிழை எழுதுனது யார் அப்படின்னா, பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படிங்கிற ஒரு பாடல். சரியா? என்னடா இப்படி படிக்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் படிக்கிறேன். சரியா? இதை எழுதுனது யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம், அதாவது வே. ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் என்ன பண்ணுறாரு, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி பாடியிருக்கிறாரு, எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில். சரியா? ரைட். இப்போ நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் முதல் வரி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஊக்கிவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறது அர்த்தம். விரதம்னா என்னது? நோன்பு அப்படிங்கிறது. குறின்னா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படிங்கிறது அர்த்தம். சரி, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ கொடுக்குற கிளாஸையே ஒன்லைனராக நம்ம ஒரு மெட்டீரியல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க இப்போ தமிழுக்கு ஒன்லைனராக 6 to 8 போட்டு வச்சுருக்கேன். இலக்கியமும் உரைநடையும் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, சோசியல் சயின்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? சோசியல் சயின்ஸுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புக் மாதிரி அதாவது ஒன்லைனராக போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஒரு 4 புக் வரும். சரியா? ரைட். அதாவது 2 வாரத்தில் ஏதாவது கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். இந்த நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா, நாமக்கல் கவிஞர், இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, காந்திய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர். சரியா? தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். நாமக்கல் கவிஞர் எழுதின நூல்கள் என்ன? இது முக்கியமான ஒன்று. என்னென்ன அப்படின்னா, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் யார் எழுதியிருப்பார்? நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பார். ஓகேவா? மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, இதெல்லாம் முக்கியமான ஒன்று. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி அப்படிங்கிறது. எங்கள் தமிழ் அப்படின்னா இந்த பாடல் இருக்கு இல்லையா, இந்த அருள்நெறி அறிவை தரலாகும், இது எங்கே இருக்குது அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்களில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கத்தியின்றி ரத்தமின்றி, அதாவது நாமக்கல் கவிஞர் பாடல்களில் ஒரு முக்கியமான பாடல்கள் என்ன அப்படின்னா, இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமுற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு பாடல் முக்கியமான பாடல் அப்படி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற ஒரு பாடம். சரியா? அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டை பற்றி பேசியிருப்பார். யார் அப்படின்னா, உடுமலை நாராயணகவி. ஓகேவா? உடுமலை நாராயணகவி. இந்த தம்பிங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே 6th பார்த்துருப்போம். ஓகேவா? ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. சரியா? தமிழ்நாடை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா, உடுமலை நாராயணகவி. ஒப்புமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இணை அப்படிங்கிறது அர்த்தம். முகில்னா மேகம், அற்புதம்னா வியப்பு, உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி பகைவரை வென்றதை பாடும் இலக்கிய வகை என்ன அப்படின்னா, பரணி அப்படிங்கிறது. இப்போ கலிங்கத்து பரணி அப்படின்னா கலிங்கத்தை வின் பண்ணது. கலிங்கத்து பரணினா கலிங்கத்தை வின் பண்ணது தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். முல்லைக்கு தேர் இருந்த வள்ளல் யார்? முல்லைக்கு தேர் கொடுத்தது யார்? பாரி. பாரி வள்ளல், வேல்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. புலவரோட சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த வள்ளல் யார்? குமண வள்ளல். குமண வள்ளல். சரியா? பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற யார் அப்படின்னா, உடுமலை நாராயணகவி. இவர் என்ன எழுதியிருக்காரு? இந்த பாடல் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இது முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். மொழியோட முதல் நிலை அப்படிங்கிறது என்ன? பேசுவதும் கேட்பதும் அப்படிங்கிறது. மொழியோட முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். அதே மாதிரி 2ஆம் நிலை என்ன அப்படின்னா, எழுதப்படுவது ப்ளஸ் படிக்கப்படுவது. சரியா? எழுதப்படுவது, படிக்கப்படுவது. மொழியோட உயிர் நாடியாக விளங்குவது என்ன அப்படின்னா, பேச்சு மொழி தான். மொழியோட உயிர் நாடியாக விளங்குவது என்னது? பேச்சு மொழி. அதே மாதிரி இது முக்கியமான ஒன்று. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, மூவா. அதாவது வரதராசனை சொல்லியிருக்காரு.
அடுத்தது பாருங்க, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது. இந்த மொழியை பற்றி நன்னூலில் பேசியிருக்கோம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் நன்னூல். தமிழோட கிளை மொழிகள் என்ன? கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இது வந்து கிளைமொழி. உலக வழக்கு அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுத்து மொழியை வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இரட்டை வழக்கு மொழி. அதே மாதிரி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். இந்த வரிகளோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். யார்? பாரதிதாசன். மீடியா தமிழ் சொல் என்ன? ஊடகம் அப்படிங்கிறது. லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல். போனலாஜி ஒளியியல். ஒளினா சவுண்டு, சரியா? ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். மேகசின் அப்படின்னா பருவ இதழ். பப்பட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம், சரியா? பப்பட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். டயலாக்னா உரையாடல். அடுத்ததாக இயல் 2 காடு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ரீகால் தான், ரிவிஷன் தான், சரியா? அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்போம். காடு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாடல் என்ன அப்படின்னா கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பாவை குளிரும்படி அப்படின்னு சொல்லி வரும், சரியா? கிளியே கிளியே அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது. ஏன் அப்படின்னா கிளியே கிளியே அப்படிங்கிற இந்த வரி வந்து வரும். இது எழுதுனது யார் அப்படின்னா சுரதா. சுரதா மீன்ஸ் என்ன அப்படின்னா சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஈன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தந்து அப்படிங்கிறது. கொம்புன்னா கிளை. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. அதிமதுரம்னா என்ன? மிகுந்த சுவை. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. சரவம்னா என்னது? பாம்பு. அதே மாதிரி விடுதி அப்படின்னா தங்குமிடம் அப்படிங்கிறது. சுரதாவோட இயற்பெயர் என்ன? சுரதா பொறுத்த வரைக்கும் சுப்புரத்தின தாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன் அப்படிங்கிறது. ராசகோபாலன் அப்படிங்கிறது. பாரதிதாசன் மேலே கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பேரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இப்போ பாரதிதாசன் என்ன பண்ணாரு? பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக மாற்றிக்கிட்டாரு. இவர் பாரதிதாசன் மேலே கொண்ட பற்றின் காரணமாக இவரோட பேரை வந்து மாற்றிக்கிட்டார். ராசகோபாலன் அப்படிங்கிற பேரை வந்து மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி இந்த சுரதாவுக்கு ஒரு பட்டப்பெயர் வந்து இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அடுத்து சுரதாவோட நூல்கள் என்ன? இது முக்கியமான ஒன்று. நான் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லணும் அதை நல்லா வந்து காது கொடுத்து கேளுங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இதெல்லாம் வந்து சுரதாவோட நூல்கள். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் அப்படிங்கிறது. கிளிக்கண்ணினா என்ன? கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக பாடப்படும் இசை பாடல் வகை தான் கிளிக்கண்ணி அப்படி சொல்லுவாங்க. இந்த காடு அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு வந்து இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து எடுத்துருக்காங்க. இயற்கையலில் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து எடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், இதே மாதிரி கிளிக்கண்ணி வகையில் பாரதியாரும் பாடியிருக்கிறாரு. இப்போ காடை பற்றி பாடுறாரு அப்படின்னா அது யார்? சுரதா, சரியா? பாரதியார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த வரி வந்து வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப அருமையான பாடல் பாரதியார் வந்து பாடியிருப்பார், சரியா? ரெண்டுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்போ இந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டும்படி கிளியே பாவை குளிரும்படி அப்படின்னு சொல்லி வரும், சரியா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது யார்? பாரதியார் வந்து பாடியிருப்பார். அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்கும், சரியா? ஊரின் அது எப்படி ஆரம்பிக்கும்னா ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி வந்து வரும். இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தை எழுதுனது யார் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன் வந்து எழுதுறாரு. யார் எழுதா? ராஜ மார்த்தாண்டன் எழுதுறாரு. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். துஷ்டி கேட்டல் அப்படின்னா நம்ம இறக்குறது, அதாவது துக்கம் விசாரித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். கொல்லிப்பாவை, இது முக்கியம். கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ் நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன். கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழ் நடத்தினது யார்? ராஜ மார்த்தாண்டன். அதே மாதிரி ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறைக்கான பரிசு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், ராஜ மார்த்தாண்டன் என்ன தலைப்பில் தமிழ் கவிதைகளை நூலாக்கியிருக்காரு அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக்கியிருக்காரு. கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில், சரியா? அடுத்து வந்து பாருங்கள், கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடு மேய்ப்பனை ஒரு நாளும் சாய்ப்பதில்லை கருவமுட்கள். ஒரு கவிதை, சரியா? ஒரு கவிதை. இது யார் எழுதுனா கலாப்பிரியா வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது, இதுவும் கலாப்பிரியா தான் எழுதியிருக்காங்க.
அடுத்ததாக விலங்குகள் உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னா முண்டந்துறை விலங்குகள் காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இருக்குது. உலகத்தில் எத்தனை வகையான யானைகள் இருக்குது அப்படின்னா 2 வகையான யானைகள் வந்து இருக்குது. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை அப்படிங்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே வந்து அமைஞ்சிருக்கும்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் வந்து இருக்குது. பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா புலியை வந்து சொல்லுவாங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னா புலி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்தியாவில் எங்கே ஆசிய சிங்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா குஜராத்தில் வந்து இருக்கும். குஜராத்தில் கிர் சிங்கங்கள் சரணாலயம் வந்து இருக்குது, அங்கே வந்து இருக்கும். அடுத்ததாக இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதவ் பயங் வந்து சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? ஜாதவ் பயங் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஏன் வனமகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு காடையை வந்து உருவாக்கியிருப்பார். என்ன பண்ணிப்பார்? ஒரு காடையை உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி ஜாதவ் பயங் வந்து காடை வந்து உருவாக்குறப்ப ஒரு பேராசிரியர், வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர், அவர் பேர் என்ன அப்படின்னா ஜாதுநாத் அப்படிங்கிறது. ஜாதவ் பயங் வேறு, ஜாதுநாத் அப்படிங்கிறது வேறு. ஜாதுநாத்தோட உதவியோடு இவர் வந்து என்ன பண்ணிப்பார்? மரங்களாக நட்டிருப்பார். 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துச்சு. எந்த பல்கலைக்கழகம்? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2012. ஜாதவ் பயங்குக்கு 2015 நம்ம மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்கு. எந்த வருஷம்? 2015 பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம், மதிப்புறு முனைவர் பட்டத்தை கவுஹாத்தி பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கு. எந்த பல்கலைக்கழகம்? கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து ஜாதவ் பயங் பற்றிய செய்தி ஒரு இதழில் வந்து வெளிவந்துச்சு. அது எந்த இதழ் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஐலாண்ட்னா தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம், வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வன விலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர், பேரபிள் அப்படின்னா உவமை, ஜங்கிள் அப்படின்னா காடு, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல், பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறது. அடுத்ததாக திருக்குறள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பெருமைப்படுத்தி பேசினது யார் அப்படின்னா ஔவையார் பேசியிருப்பாங்க. சரியா? அடுத்து யாருடைய செல்வமும் யாருடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் வறுமை, அதாவது பொறாமை இல்லாதவரோட வறுமையும் வந்து பார்த்திங்கன்னா சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மை எனப்படுவது என்ன? மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை பேசுகிறது தான் வாய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் என்ன? முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னாப்போதர் அப்படிங்கிறது. அதே மாதிரி திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வர்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வர்ற நூல் எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனை பகுப்புலாம் பிரிச்சுக்காங்க? 3 பகுப்பு. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி 3 பகுப்பு. அதேமாதிரி மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 133 அதிகாரம் வந்து இருக்குது. 1330 குறப்பாக்கள் வந்து இருக்குது. அறத்துப்பாலில் பொறுத்த வரைக்கும் 38 அதிகாரங்கள் வந்து இருக்கும். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்கும். காமத்துப்பாலில் பொறுத்த வரைக்கும் 25 அதிகாரங்கள் இருக்கும். திருக்குறளுக்கு வேறு பேர் என்ன இருக்குது? முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹரிச்சந்திர நாடகம். என்ன காரணம்? ஹரிச்சந்திர நாடகம். அதை பார்த்து தான் வந்து பொய்யே வந்து பேச மாட்டார். அடுத்ததாக புலி தங்கிய குகை, முக்கியமான ஒரு பாடம். என்ன அப்படின்னா புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல், ரொம்ப அழகான பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவிதி அப்படின்னு சொல்லி வரும். அந்த பாடல் வந்து வரும். சரியா? என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து வரும். ஒரு தாய்கிட்ட உன்னோட மகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து கேட்குற மாதிரியும், அதுக்கு என் மகன் எங்கே வேணா இருக்கலாம், போர்க்களத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? அவனை பெற்ற வயிறு தான், ஓகேவா, அவனை பெற்ற வயிறு தான் என்கிட்ட வந்து இருக்குது, அவன் போர்க்களத்தில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழர்களோட பெருமையை இதில் வந்து பேசியிருப்பாங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவிதி அப்படிங்கிற பாடல் புறநானூரில் வந்து வரும். சரியா? சிற்றில்னா சிறு வீடு, யாண்டு அப்படின்னா எங்கே, கல் அலை அப்படின்னா கல் குகை. கல் அலைனா என்னோட கல் குகை மாதிரி இருக்கிற வயிறு தான் என்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. சரியா? அதே மாதிரி இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாடலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா காவற்பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயாக இவங்க வந்து விளங்கியிருப்பாங்க. இவர் பாடின ஒரே ஒரு பாடல் தான் இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். சரியா? அதுதான் இந்த பாடல். சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவிதி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்து பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம், இதை வெளிப்படுத்துகிற நூலாக இது இருக்குது அப்படின்னா புறநானூறு வந்து இருக்குது. சரியா? ரைட். அடுத்ததாக பாஞ்சை வளம். ஸோ பாஞ்சை வளம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மு பற்றி கொடுத்துருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மு பற்றி, அதாவது சுத்த வீரன் கட்டபொம்மு துறை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் என்ற பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் வந்து இருக்குது. அது மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் தொகுத்தவர் யார் அப்படின்னா வான மாமலை. அவர் பேர் என்னது? வான மாமலை அப்படிங்கிறது. சூரன்னா என்ன? வீரன்.
பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தினா என்ன? மிகுதி. விஸ்தாரம்னா என்ன? பெரும்பரப்பு. வாரணம்னா என்ன? யானை. வாரணம்னா என்ன? யானை. பரினா என்ன? குதிரை. சிங்காரம்னா அழகு. கமுகுனா பாக்கு அப்படிங்கிறது. அடுத்ததாக தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர். சரியா? முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாதிரி முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1908 அக்டோபர் 30. 1908 அக்டோபர் 30 எங்கே பிறந்தார்? பசுமூனில் பிறந்தார். அதுமாதிரி பெற்றோர் யார் அப்படின்னா உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் அப்படிங்கிறது. அதுமாதிரி முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி எங்கே வந்து படிச்சிருப்பார் அப்படின்னா கமுதியில் வந்து படிச்சிருப்பார். உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருப்பார். ராமநாதபுரத்தில் படிச்சுக்கிட்டு தான் பிளேக் நோய் வந்து வந்துடும். அதனால் இவரோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே நின்றுடும். அதேமாதிரி வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போட்டிருப்பாங்க. பால கங்காரத்திற்கு வந்து போட்டிருப்பாங்க. அதேமாதிரி தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டிருப்பாங்க, பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. அதாவது முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் திருவிக்கா. சரியா? சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார் வந்து சொல்லியிருப்பார். சுத்த தியாகின்னு யார் சொன்னது? பெரியார் சொல்லியிருப்பார். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி திருவிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரியா? நேதாஜியை முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசியல் குருவாக வந்து ஏற்றுக்கிட்டார். முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று நேதாஜி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருப்பார். தமிழ்நாட்டில் முக்கியமாக மதுரைக்கு வந்து வந்திருப்பார். எப்போ அப்படின்னா 1939 செப்டம்பர் 6. 1939 செப்டம்பர் மாதம் வந்திருப்பார். அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய வார இதழ் என்ன அப்படின்னா நேதாஜி அப்படிங்கிற பேரில் வார இதழ் வந்து தொடங்கியிருப்பார். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் பொறுத்த வரைக்கும் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து உரையாற்றிருப்பார். எங்கே அப்படின்னா சாயல்குடியில் வந்து உரையாற்றிருப்பார். இந்த பேச்சை கேட்டுட்டு இது போன்ற ஒரு பேச்சை நான் இதுவரை கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் எப்போ விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் 30 வந்து விழா எடுக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி தமிழக சட்டமன்றத்தில் இவரோட திருவுருவ படம் வந்து இருக்குது. சென்னையில் சிலை வந்து இருக்குது. அதே மாதிரி நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வந்து இருக்குது. நம்ம இந்திய அரசு 1995 தபால் தலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க? தபால் தலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் மூன்று இருந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணா சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்? அண்ணா சொல்லியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி உள்ளத்திலிருந்து வெளியிடுகிறது உதடில் அல்ல அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி. சிங்கத்தின் முழக்கம் அண்ணா, உதடுகள் உள்ளம் யார் அப்படின்னா ராஜாஜி. சரியா? அடுத்து 1937 யாரை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் போட்டிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா ராமநாதபுரத்தோட அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து வின் பண்ணியிருப்பார். அதுமாதிரி கமுதியில் குற்றம் பரப்புரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருப்பார். எப்போ நடத்தியிருப்பார் அப்படின்னா 1934 மே 12, 13. 1948 இந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டது. குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரபசன கேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை அப்படிங்கிறது. 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருப்பார். என்ன அப்படின்னா ஆலய நுழைவு போராட்டம். அதை முன்னின்று இவரும் வந்து நடத்தியிருப்பார். சரியா? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அர்ச்சகர்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே வந்து கொண்டு போகிறது தான் எங்களோட போராட்டமாக வந்திருக்கும். அர்ச்சகர்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா திருச்சூலிலிருந்து, அதாவது அருப்புக்கோட்டை சைடு இருக்கிற திருச்சூலிலிருந்து என்ன பண்ணிப்பார் அப்படின்னா அர்ச்சகர்கள் 2 பேரை வந்து அழைச்சிட்டு போயிருப்பார். அதுமாதிரி இவர் ஏற்படுத்தின விவசாயிகள் சங்கம் என்ன அப்படின்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறது. இவரோட சொத்துக்கள் ஒரு 31 ஊர்கள் வந்து இருந்துச்சு. அதை உழுபவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பங்கிட்டு கொடுத்துருக்காரு. பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தியது அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் ஒரு 23 தொழிலாளர் சங்கத்துக்கு இவர் வந்து தலைவராக வந்திருந்தார். 1938 ஜீவானந்தம், தோழர் ஜீவானந்தம் அவரோட இணைந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொழிலாளர்களுக்காக போராட்டம் வந்து நடத்துகிறாரு. ராஜபாளையத்தில் ஒரு மாநாடு வந்து நடத்துகிறாரு. எதுக்காக அப்படின்னா உழவர்களோட நலன் காக்கிறதுக்காக. இவர் வாழ்ந்த நாட்கள் எப்படின்னா எத்தனை அப்படின்னா 20,075 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. அதில் சிறைவாசம் மட்டும் 4,000 நாட்கள் வந்து சிறைவாசம் சிறையில் வந்து இருந்திருக்கிறார். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் பர்மா வந்து போனார். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட கூந்தலை வச்சு என்ன பண்ணிப்பான்னா வரவேற்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து இழிவுபடுத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்திருப்பார். மறைந்த நாள் எப்போ அப்படின்னா 1963 அக்டோபர் 30. பிறந்த நாளும் அக்டோபர் 30 தான், மறைந்த நாளும் அக்டோபர் 30 தான். அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழர். ஸோ கப்பலோட்டிய தமிழர் பொறுத்த வரைக்கும் சுதேசி கப்பல் கம்பெனி தலைவர். கப்பலோட்டிய தமிழர் யார் அப்படின்னா வஉ சிதம்பரம் பிள்ளை. சரியா? சுதேசி கப்பல் கம்பெனி தலைவர் யார் அப்படின்னா பாண்டித்துரையார். ஓகேவா? தலைவர் பாண்டித்துரையார். ஆனால் எல்லா வேலையும் பண்ணுறது யார் அப்படின்னா வஉசி தான்.
அதே மாதிரி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். அவரை என்ன அப்படின்னா பின்பற்றுவார் யார், வஉசி பின்பற்றுவார். ஏன்னா தீவிரவாதி லிஸ்ட்டில் வந்து வருவார். தீவிரவாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் மிதவாதி தீவிரவாதி இருப்பாங்க, அதில் தீவிரவாதியில் வஉசி வருவார். சிதம்பரனார் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இது சொன்னது யார்? சிதம்பரனாருக்கு தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனையில் இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை விதித்த பின்கே அப்படிங்கிற ஒருத்தர். மெய்யறிவு மெய்யறம் இந்த நூல்களை எழுதுனது யார் அப்படின்னா வஉசி. மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிறது. அடுத்து தொல்காப்பியம் படித்து தொல்லை மறைந்தேன், இந்நிலை கற்று இன்னல்கள் வென்றேன் அப்படின்னு சொல்லி வஉசி வந்து சொல்லியிருப்பார். சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லுவாங்க. இவரை பற்றி எழுதியிருப்பார். சரியா, ராப்பி சேதுப்பிள்ளை தான் வஉசி பற்றி ஒரு கதை மாதிரி எழுதியிருப்பார். செயலுக்கே உரிய எதுகை மோனை இதை உரைநடைக்கில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை. அதே மாதிரி ராப்பி சேதுப்பிள்ளை எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கினார் அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக வாங்கினார். எந்த நூல்? தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்டால் தமிழ் இன்பம் தான் முக்கியமான ஒன்று. ராப்பி சேதுப்பிள்ளை எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு அப்படிங்கிறது. சரியா, அடுத்தது வந்து பாருங்கள், வஉசி பேசுவதாக அமைந்த இந்த இந்த கதை எந்த நூலில் இருக்குது? இந்த நூலில் இருக்குன்னா கடற்கரை நிலை அப்படிங்கிறது ராப்பி சேதுப்பிள்ளை எழுதுறது. ஓகேவா. பேலட் அப்படின்னா கதைப்பாடல் அப்படிங்கிறது. பேலட்னா என்னது? கதைப்பாடல். கரேஜ் அப்படின்னா துணிவு. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை. எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம் அப்படிங்கிறது. நெறி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? நெறினா வழி. குரலாகும், குரல் கூட்டல் ஆகும் அப்படிங்கிறது. வான் கூட்டல் ஒளி என்ன வரும்? வானொலி அப்படிங்கிறது. சரியா, வான் கூட்டல் ஒளி வானொலி அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன் பி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி அப்படிங்கிறது. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில்னா என்ன? மேகம் அப்படிங்கிறது. சரியா, 2 அல்ல 2 கூட்டல் அல்ல அப்படிங்கிறது. 2 கூட்டல் அல்ல, ஆப்ஷன் டி. தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் அப்படிங்கிறது. சரியா, ஒப்புமை கூட்டல் இல்லாத இந்த ஆப்ஷன் சி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள், நான் வந்து டைரெக்டாக போயிடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு டைம் வந்து எடுக்கும். புக் பேக் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா, இதை பார்த்துக்கலாம். காட்டை குறிக்கிற வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரல், அரில், அரல், பதுக்கை, கணையம். இது எல்லாமே காட்டை குறிக்கிற வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள், கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து வரும். வானம் ஊன்றிய மதலை போல இந்த பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்குது? வானம் ஊன்றிய மதலை போல அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் எங்கே இருக்குது அப்படின்னா பெரும்பாலாற்று படையில் இடம்பெற்றிருக்குது. பெரும்பாலாற்று படை எழுதுனது யார்? கடியலூர் உருத்திரங்கனார் எழுதினார். கடியலூர் உருத்திரங்கனார். மதலைனா என்ன? தூண் அப்படிங்கிறது அர்த்தம். மதலைனா என்ன? தூண் அப்படிங்கிறது அர்த்தம். அதுமாதிரி நெகிழினா என்ன? நெகிழினா தீச்சுடர். அழுவம்னா என்ன? கடல். அழுவம்னா என்ன? கடல். வேய மாடம்னா என்ன? வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வேய மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி சென்னின்னா என்ன? உச்சி. உறவினர்னா பெருநீர் பரப்பு. கரையும்னா அழைக்கும் அப்படிங்கிறது. பட்டினப்பாளையில் உள்ள ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கனார். இவர் தான் வந்து பெரும்பாலாற்று படை எழுதுனது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கனார். அதே மாதிரி பட்டினப்பாளையம் எழுதுனது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கனார். அதாவது இது எதில் வரும் அப்படின்னா 10 பாட்டு லிஸ்ட்டில் வந்து வரும். 10 பாட்டில் இவர் வந்து 2 நூல் எழுதியிருப்பார். பெரும்பாலாற்று பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்தரையன். பெரும்பாலாற்று படை பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். இது முக்கியம். சரியா, இது எதில் வரும் அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியம்ல வந்து வரும். ஆற்றுப்படை இலக்கியம்னா என்ன? வள்ளல் ஒருவர்கிட்ட ஒரு புலவர் வந்து பரிசு வாங்கிட்டு திரும்ப போகிறப்ப இன்னொரு புலவர்கிட்ட அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் நிறையா பரிசு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவார். அடுத்து 10 பாட்டு நூல்கள் என்ன? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபுடுகிராம் அப்படிங்கிறது. சரியா, அடுத்து கவின்மிகு கப்பல். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இந்த பாடல் வரிகள் அகநானூரில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? அகநானூரில் இருக்குது. அதேமாதிரி உருனா என்ன அப்படின்னா அழகு அப்படிங்கிறது. உருனா என்ன? அழகு. போல அப்படின்னா பிளக்க. வங்குல் அப்படின்னா காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் அப்படிங்கிறது அர்த்தம். வங்கம்னா கப்பல். எல்னா பகல்.
அதே மாதிரி கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து வந்து பாருங்கள், கலித்தொகையில் மருதத்திணையில் ஒரு 35 பாடல்களை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா மருதன் இளநாகனார் பாடியிருக்காரு. அதனால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா மருதத்திணை பாடுதல வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகநானூறு பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? அகநானூறு 400 பாடல்கள், 400ன்னு வந்திருக்கு, அதனால் 400 பாடல்கள். அகநானூறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி 8 தொகை நூல்கள் என்ன? நற்றிணை, குறுந்தொகை, 500, 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படிங்கிறது. சரியா? இப்போ இந்த பாடல் வரி நல்லா பார்த்துக்கோங்க, இது முக்கியம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அகநானூறு, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அகநானூறு. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், தமிழரின் கப்பல் கலை. முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்பயணத்தை சொல்கிற நூல் எது? தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் சொல்லிட்டு கடற்பயணத்தை சொல்கிற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதுமாதிரி பூம்புகார் துறைமுகத்திலேருந்து கப்பல்கள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன அப்படிங்கிற அந்த விஷயம் எங்கே இருக்குது? பட்டினப்பாளையில் இருக்குது. பட்டினப்பாளை. சரியா? உலகு கிடந்தன உருகெழு வங்கம் என்ற பாடல் குறிப்பிடுது என்ன? பெரிய கப்பலை பற்றி பேசுது. பெரிய கப்பலை பற்றி பேசுது. இது எங்கே இருக்குது? நம்ம இப்போ தானே பார்த்தோம், அகநானூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சரியா? உலகு கிளந்தன உருகெழு வங்கம் அகநானூறு அப்படிங்கிறது. அடுத்தாக அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் 10. சரியா? 10. சரி. எந்த நூலில் பல வகையான கப்பல்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? கப்பல்களோட பெயர்கள் எங்கே இருக்குது? சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரம். அதுமாதிரி தமிழர்கள் சின்ன நீர்நிலையை கடக்க பயன்படுத்தப்படுறது என்ன? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெருசில் அப்படின்னா களம், வங்கம், நாவாய் அப்படிங்கிறது. அளவில் பெருசு. சின்ன நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது இது. ஓகேவா? ரைட். அடுத்து தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கே வந்து இருக்குது? நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இப்போ வந்து இருக்குது. நியூசிலாந்தில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில். கப்பல் கட்டும் கலைஞர்கள் என்ன சொல்லுவாங்க? கம்மியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. களஞ்சை கம்மியர் வருகன கூவி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? களஞ்சை கம்மியர். கம்மியர் அப்படிங்கிற வார்த்தை மணிமேகலையில் வருது. சரியா? மணிமேகலையில் வருது. அடுத்து கப்பல் நீர் மட்ட வைப்பு இருக்குது. அந்த நீரில் மட்ட வைப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு பயன்படுத்த மரங்கள் என்ன அப்படின்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். அதேமாதிரி சைடில் வந்து பக்கங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேக்கு, வெண்தேக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. மரத்தோட வெட்டப்பட்ட பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இழைத்த மரத்தில் காணப்படுற உருவங்களுக்கு பேர் என்னன்னா கண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கண்ணடை அப்படிங்கிறது. கப்பல் நீளம், அகலம், உயரம் இதை அளக்க பயன்படுத்துறது என்ன அப்படின்னா தச்சு முலம் அப்படிங்கிறது. என்னது? தச்சு முலம் அப்படிங்கிறது. அடுத்து பெரிய படகுகளில் முன்பக்கத்தை எதோட தலையை போன்று வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில்? யானை, குதிரை, அன்னம். சரியா? அடுத்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யானை, குதிரை, அன்னம், கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கப்பல் அடிப்பகுதியில் சுண்ணாம்பு, சணல், எண்ணெய் கலந்து பூசுறத இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பயணி வந்து பாராட்டியிருக்காரு. அது யார் அப்படின்னா மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர். ஓகேவா? மரத்தாலான ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தாலான ஆணிகள் தொகுதி. அடுத்து 50 ஆண்டுகள் ஆனாலும் தமிழர் கட்டிய கப்பல்களை பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வாக்கர் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருக்கா? வாக்கர். பாய்மர கப்பலில் பாய், கயிறு இதில் பழுது ஏற்படுறப்ப மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படிங்கிற செய்தி எதில் வருது அப்படின்னா பரிபாடலில் வருது. மரப்பிசின் கொண்டு இணைத்த செய்தி பரிபாடலில். கப்பலோட முதன்மை உறுப்பாகிய அடிமரம் என்ன சொல்லுவாங்கன்னா எறான்னு சொல்லுவாங்க. எறான்னா என்ன? அடிமரம். எறான்னா என்ன அப்படின்னா அடிமரம். அதே மாதிரி கப்பலோட முதன்மை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலோட முதன்மை உறுப்பு. குறுக்கு மரம் எப்படி சொல்லுவாங்க? பருமல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கு மரம் என்ன சொல்கிறாங்க? பருமல் அப்படிங்கிறது. கப்பலை திசையில் கரெக்டாக வந்து திருப்புறது. சரியா? அதுக்கு பேர் சுக்கான் அப்படிங்கிறது. சுக்கான். சரியா? அடுத்ததாக நங்குரம்னா உங்களுக்கு தெரியும், கப்பலை நிப்பாட்டுறதுக்கு பயன்படுத்துறது. அதுமாதிரி சமுக்கு அல்லது சமக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லலை, ஆனால் கப்பல் சாஸ்திரம்னு சொல்லுது. கப்பல் சாஸ்திரம்னு சொல்லுது. கப்பலை செலுத்துபவர் யார் என்ன சொல்லுவாங்க? மாலுமி. நம்மளுக்கு தெரியும். மீகாமன், நீகான், கப்பலோட்டி. இங்கே மாலுமியை விட்டுருங்க, கப்பலோட்டி விட்டுருங்க. மீகாமணி, நீகான் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து வரும். எங்கே வருது அப்படின்னா புறநானூரில் வரும். வெண்ணி குயத்தியார் பாடியிருப்பாங்க. வெண்ணி குயத்தியார் பாடியிருப்பாங்க. கலங்கரை விளக்கம் பொருள் என்ன அப்படின்னா கரைதல், அழைத்தல் அப்படிங்கிறது, அல்லது கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரைதல்னா அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கம்.
களம் தந்த பொற்பரிசம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் புறநானூறு. அடுத்து ஆழ்கடலின் அடிகள் அப்படிங்கிற ஒரு பாடம். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா ஜூல்ஸ் வேர்னை சொல்லுவாங்க. ஜூல்ஸ் வான்னாலும் ஓகே தான், ஜூல்ஸ் வேர்னாலும் ஓகே தான். ஜூல்ஸ் வேர்ன் இயற்றிய புதினங்கள் என்ன? 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது. அடுத்து லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம், ஓசோன்னா பெருங்கடல், மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம், சப்மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர்னா துறைமுகம், ஸ்டோம்னா புயல், செயலர்னா மாலுமி, ஆங்கர்னா நங்கூரம், ஷிப்யார்ட் அப்படின்னா கப்பல் தளம் அப்படிங்கிறது. அடுத்து இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற ஒரு பாடல், சரியா, 2ஆம் பருவத்தில் வந்து வரும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது வான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று எழுதிட என்னை எழுது என்று சொன்னது வான். இதை சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். ரொம்ப அருமையான ஒரு கவிதை. எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படிங்கிறது அர்த்தம். வெர்புனா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன். பருதினா என்ன? கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில்னா மலைமேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கியிருந்தார். இது முக்கியம். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் என்ன என்ன அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். அது மாதிரி பாரதிதாசன் எழுதின ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க, நாடக நூலுக்கு. அது எந்த நூல் அப்படின்னா பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நூல். பிசிராந்தையார். தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் இருக்கு இல்லையா, என்னை எழுதுன்று சொன்னது வான் அப்படிங்கிற ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, இது வந்து தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகளில் வந்து இருக்குது, பாரதிதாசன் கவிதைகளில். அடுத்து அழியா செல்வம் அப்படிங்கிற ஒரு பாடம். இது முக்கியமான ஒரு பாடம். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா நாலடியார். இது எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வி யாராலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுத்துக்கிற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சேர்த்து வச்சாலும் யாரும் நம்மள்ட்ட இருந்து திருட முடியாது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருப்பாங்க. எங்கள் நாலடியாரை சொல்லியிருப்பாங்க. நாலடியார் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள் அப்படிங்கிறது. வைப்புலினா என்ன? பொருள் சேமித்து வைக்கிற இடம். பொருள் சேமித்து வைக்கிற இடம். வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும், மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகாது? குறையாது. சரியா? விச்சைனா கல்வி, வவ்வாறுனா கவர முடியாது, எச்சம்னா செல்வம் அப்படிங்கிறது. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னா 400 வெண்பாக்கள். இதை என்ன சொல்லுவாங்கன்னா 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா வேளாண் வேதம் அப்படிங்கிறது. இது முக்கியமான ஒன்று. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நாலடியார். சரியா? அடுத்து இந்த நாலடியார் திருக்குறளை மாதிரியே அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் பகுப்பு வந்து இருக்குது. திருக்குறளில் எப்படி அறம்பொருள் இன்பம் இருக்கா அதே மாதிரி இதுலேயும் இருக்குது நாலடியாரில். அதே மாதிரி வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது இந்த வரிகள் எங்கே இருக்குது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டில் வந்து இருக்குது. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது, இதுவும் கல்வியை பற்றி தான் பேசியிருக்கோம். அடுத்து வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இந்த பாடல் வரி எங்கே இருக்கு அப்படின்னா யார் எழுதினாங்க அப்படின்னா பாரதியார் எழுதியிருக்காரு. அதே மாதிரி திருக்குறளார் முனுசாமி எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமுறை, திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம். இதெல்லாம் வந்து இவங்க எழுதுனது. அதாவது நிறைய கதையாக கொடுத்துருப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து எடுக்கல, எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள் பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற ஒரு கதை வந்து வரும். இந்த பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற கதையோட ஆசிரியர் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிற ஒருத்தர். சுப்ரபாரதி மணியன் நடத்திய இதழ் என்ன அப்படின்னா கனவு அப்படிங்கிறது. சுப்ரபாரதி மனிதன் கனவு அப்படிங்கிற இதழ். அதே மாதிரி இவர் என்னென்ன நூல்கள் இருக்காரு? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை அப்படிங்கிறது. சம்மர் வெக்கேஷன் தமிழ் சொல் என்ன? சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை. சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர். டிகிரினா பட்டம். லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு. மாரல்னா நீதி. யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை. கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது. கலை உலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே அப்படிங்கிற இந்த வேண்டுகோள் தலைப்பில் பாடல் வந்து இருக்கும். தேனரசன் பாடியிருப்பார். யார் பாடியிருப்பார்? தேனரசன். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடினா நாற்றம். மழலை அப்படின்னா குழந்தை. வனப்புன்னா அழகு. பூரிப்புன்னா மகிழ்ச்சி. மேயினா உடல் அப்படிங்கிறது. அடுத்ததாக தேனரசன் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம்.
மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிறது. தேனரசன் எந்த இதழ்களில் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு? வானம்பாடி, குயில், தென்றல். அதே மாதிரி தமிழ் ஆசிரியராக வேலை வந்து பார்த்துருக்கிறாரு. கீரை பாத்தியும் குதிரையும், இது வந்து ஒரு இரட்டர மொழிதல் பாடலை வந்து வரும். சரியா? கட்டி அடுக்கியால் கால் மாறி பாகியால், அதாவது இரட்டர மொழிதல் அப்படின்னா ஒரு வரி தான் இருக்கும், ஆனால் 2 பொருள் வந்து கொடுக்கும். சரியா? கீரை பாத்தியும் குதிரையை பற்றி பேசியிருக்காங்க. எதை பற்றியும்? கீரை பாத்தியும் குதிரையை பற்றி. கட்டி அடுக்கியால் கால் மாறி பாகியால், இந்த வரிகள் ஆசிரியர் அப்படின்னா காலமேக புலவர். சரியா? காலமேக புலவர் இந்த இரட்டர மொழிதல் பாடல் வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. வன்கீரைனா என்ன? வளமான கீரை. முட்டை போயின்னா முழுதாய் சென்று அப்படிங்கிறது. மறித்தல்னா தடுத்தல், எதிர்களை தடுத்து தாக்குதல் அப்படிங்கிறது. பரினா குதிரை, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால் அப்படிங்கிறது. நான் என்ன சொன்னேன்? ஒரே வார்த்தையில் 2 பொருள் இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து வரும். அடுத்து காலமேகப்புலவரோட இயற்பெயர் என்ன? வரதன் அப்படிங்கிறது காலமேகப்புலவரோட இயற்பெயர். அதே மாதிரி மேகம் மழை பொழிவு போல கவிதையில் விரைந்து பாடுறதுனால காலமேகப்புலவர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாங்க. காலமேகப்புலவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் அப்படிங்கிறது. அடுத்ததாக பேசும் ஓவியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது முக்கியமான தலைப்பு. பழந்தமிழர் வாழ்க்கை முறையை எந்த ஓவியத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம்? எந்த ஓவியம் அப்படின்னா குகை ஓவியம் அப்படிங்கிறது. நாயன்மார்களில் ஒருத்தர் சுந்தரர். இவரோட வாழ்க்கை நிகழ்வுகள் எந்த ஓவியங்களை காணலாம் அப்படின்னா சுவர் ஓவியத்தில் காணலாம். ஓவியம் வரைய பயன்படும் துணி எவ்வாறு அழைக்கப்படும்? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படிங்கிறது. எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ள காப்பியம் என்ன? இதில் அப்படின்னா சீவக சிந்தாமணி. துணி ஓவியம் தற்காலத்தில் எந்த பெயரில் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் வரையப்படுது? கலம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிற பெயரில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், இது முக்கியமான வரி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன, இது வந்து மணிமேகலையில் இடம்பெற்றிருக்குது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல் வாடை. சரியா? அதே மாதிரி புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. ஓலைச்சுவடி ஓவியம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் பார்க்கலாம் ஓலைச்சுவடி ஓவியத்தை. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் அப்படிங்கிற இந்த செய்தி எங்கே இருக்குது? ஓவியங்கள் குறித்து இதுக்கு முன்னால் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னா பரிபாடலில் இருக்குது. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம், இந்த வரிகள் எங்கே இருக்குது? பரிபாடலில் இருக்குது. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் பரிபாடலில் இருக்குது. தந்த ஓவியம் எங்கே அதிகமாக காண முடியும்? தந்தம்னா யானை தந்தம். எங்கே அப்படின்னா யானை எங்கே அதிகமாக இருக்கும்? சேரநாடு எங்கே? கேரளா. சரியா? கண்ணாடி ஓவியர்கள் எங்கே அதிகம் உள்ளன? தஞ்சாவூரில். கண்ணாடி ஓவியர்கள் தஞ்சாவூரில். அதே மாதிரி கருத்துப்பட ஓவியம் தமிழில் அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னா பாரதியார் இந்தியா அப்படிங்கிற இதில் வந்து அறிமுகம் செஞ்சார். ஓவியம் வேறு பெயர் என்ன? ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், வட்டிகை செய்தி அப்படிங்கிறது. ஓவியம் வரைபவர்களுக்கு வேறு பெயர்கள் என்ன? கண்ணுள் விளைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் அப்படிங்கிறது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓவியக்கூடம் வேறு பெயர்கள் என்ன? எழுதலில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் யார்? ராஜா ரவிவர்மா. நாட்காட்டு ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? கொண்டையராஜு அப்படிங்கிறவர். கொண்டையராஜு. நாட்காட்டு ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்ததாக தமிழ் ஒளிர் இடங்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1122. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் 1122. தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி நிறையா கையெழுத்து படிகள் ப்ளஸ் ஓலைச்சுவடிகள் வந்து இருக்குது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1981. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981. 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து இருக்குது. அதுமாதிரி வானத்திலேருந்து பார்க்குறப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து இருக்கும். கலைப்புலம், சோடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 புலங்கள் வந்து இருக்குது. 5 புலங்கள், 25 துறைகள் வந்து இருக்குது. அதேமாதிரி ஆட்சிப்பணி பணியாளர்கள் IAS இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தமிழ் பயிற்சி வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. உவேசா நூலகம் எங்கே இருக்குது? உவேசா நூலகம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து இருக்குது. 1942 வந்து உருவாக்குனாங்க. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்குது. கீழ்திசை நூலகம் எங்கே இருக்குது? சென்னையில் வந்து இருக்குது. கீழ்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1869 வந்து உருவாக்குனாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7ஆம் தளத்தில் இப்போ வந்து இயங்கி வருது. அடுத்து கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது?
சென்னையில் வந்து இருக்குது. 1896 வந்து உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டோட மைய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட 3ஆம் தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமலையடிகள் நூலகம் வந்து இருக்குது. வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. வள்ளுவர் கோட்டம் சென்னையில் இருக்குது. இதோட பணிகள் பொறுத்த வரைக்கும் 1973 தொடங்கி 1976 வரைக்கும் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். திருவாரூர் தேர் போன்ற வடிவத்தில் இது வந்து இருக்குது வள்ளுவர் கோட்டம். அதுமாதிரி அடிப்பகுதியை பொறுத்த வரைக்கும் 25 அடி நீளம், 25 அடி அகலம் வந்து இருக்குது. தேரோட மொத்த உயரம் எவ்வளோ அப்படின்னா 128 அடி உயரம். எண்கோண வடிவத்தில் கருவறையில் திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அறத்துப்பால் கருநிற பளிங்குகள்லையும், பொருட்பால் வெண்ணிற பளிங்குகள்லையும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகள்லையும் இருக்குது. அறத்துப்பால் கருப்பு கலர், பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் செந்நிறம், சரியா, சிவப்பு. திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது? இது ஈஸியாக சொல்லுவீங்க. கன்னியாகுமரியில் வந்து இருக்குது. ஜனவரி 1, 2000 வந்து இது வந்து ஓப்பன் பண்ணாங்க. சிலையோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 133 அடி. பீடம் இருக்குல்லையா, கீழே பீடம், அது வந்து 38 அடி. சிலை வந்து பார்த்திங்கன்னா 95 அடி. டோட்டலாக 133 அடி வந்து வரும். 3681 கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுமாதிரி திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை வந்து கொண்டது. உலக தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. 87,000 சதுர அடி பரப்பளவு வந்து இருக்குது. 1981 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு வந்து நடந்துச்சு. அப்போ நாங்கள் இதை வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2016 உலகத்தமிழ்ச்சங்கம் வந்து திறந்தாங்க. தர்மிக்கு பாண்டிய மன்னன் வந்து பொற்கிளி வழங்கின திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக வந்து வச்சுருப்பாங்க. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் இவரோட வெண்கல சிலைகள் வந்து இருக்கும். சிற்ப கலைக்கூடம் எங்கே இருக்குது? பூம்புகாரில் இருக்குது. சிற்ப கலைக்கூடம் பூம்புகாரில் இருக்குது. 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் வந்து உருவாக்குனாங்க. அதேமாதிரி கண்ணையோட வரலாற்றை விளக்குற 49 சிற்ப தொகுதிகள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்குது. 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்குது. மாதவிக்கு இங்கே வந்து சிலை வந்து நிறுவியிருக்கிறாங்க. பூம்புகார் பற்றிய செய்திகள் எந்த நூலில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்துலையும் பட்டினப்பாலையிலையும் இருக்குது. சரியா? அதேமாதிரி கிரியேட்டர்னா படைப்பாளர், ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம், ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு, மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப்படி, ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், பிரஷ்னா தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியம், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியம் அப்படிங்கிறது. அடுத்து திருக்குறள். எந்த இரண்டும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார்? எண்ணும் எழுத்தும். சரியா? எண்ணும் எழுத்தும். அழிவில்லா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் யார் சொல்கிறார்? கல்வியை சொல்கிறார். அடுத்து வந்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின் இருக்கும். நான் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்குது. நான் பாடத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் நான் வந்து கொடுத்துட்றேன். இது புக் பேக் உள்ளது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அடுத்ததாக வந்து பாருங்கள், விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வந்து முடிச்சிடுவோம். ஓகேவா? பழமொழி 400 அப்படிங்கிற நூல் வந்து கொடுத்துருப்பாங்க. பழமொழி 400ஓட ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனோட காலம் என்ன? 3:30க்கு அப்புறம் என்ன வரும்? 4 வந்து வரும். ஸோ 4 தான் இவரோட காலம், கிபி 4ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக வந்து அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழமொழி 400 பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 400 பாடல்கள் வந்து இருக்குது. எத்தனை? 400 பாடல்கள். அதுமாதிரி ஒரு பாடலில் இறுதியிலையும் வந்து பழமொழி வந்து இருக்கும். என்ன பாடல் வந்து வந்திருக்கும் அப்படின்னா, மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும், மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும். சரியா? பாரி மடமகள் அப்படின்னு சொல்லி வரும். பாரியோட மகள் அங்கவை சங்கவை வந்து இருப்பாங்க. அவங்க பொன் உலையிட்டு புலவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த பாடல் வரி வந்து வந்திருக்கும். முன்றுரை அறையினார். அங்கவை சங்கவை யாரோட மகளிர்? பாரியோட மகளிர். ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிற இந்த பழமொழி தான் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போ இந்த ஒன்றுரா முன்றிலோ இல் பாடல் வரி எங்கே வருது? பழமொழி 400 வருது. அதே மாதிரி மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் அப்படிங்கிற இந்த பாடலும் எங்கே வருது? பழமொழி 400 வருது. ஓகேவா? ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். மாறினா மலை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவாக அப்படின்னா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தாள், முன்றில் அப்படின்னா வீட்டோட முன்னிடம் அப்படிங்கிறது. அதேமாதிரி மலை அருவி அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடல்களை ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்கியிருக்காரு. மலை அருவி அப்படிங்கிற பேரில் நாட்டுப்புற பாடல்களை ஜெகநாதன் தொகுத்து வழங்கியிருக்காரு. போரடித்தல் அப்படின்னா நம்ம வைக்கோல் போர் இருக்கு இல்லையா, அது அடிக்கிறது. நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்கிற நிகழ்வு தான் போரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ என்ற பாடல் வரியை தொகுத்தவர் யார்? கீவா ஜெகநாதன். சரியா? கீவா ஜெகநாதன். அது மாதிரி குழினா என்ன? நில அளவை பெயர். சான்னா நீட்டல் அளவை பெயர். மணினா முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா நம்ம தலையில் வந்து வைக்கிறது. பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்கிற துணிச்சொல். சீலைனா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கலழுதல் அப்படின்னா உதிர்தல் அப்படிங்கிறது. ஓகேவா? நான் இந்த கீவா ஜெகநாதன் எழுதுன நான் சேர்த்தே வந்து கொடுத்துட்டேன். சரியா? இது தனியாலாம் கொடுக்கல, சேர்த்தே வந்து கொடுத்துட்டேன். ஓகே.
அடுத்து வந்து பாருங்கள், திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. பாண்டியர்களோட 2வது தலைநகரம் எது அப்படின்னா திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் யார்? திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனநாடு அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை போற்றியவர் யார்? சேக்கிலார். தன் பொருணை புனநாடு சேக்கிலார். வேணுவனம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? வேணுவனம்னா மூங்கில் காடு. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பாடல். பொதியியலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். திரிகூடமலை என வழங்கப்படுவது என்ன? திரிகூடமலை அப்படிங்கிறது குற்றாலமலை வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குற்றாலமலை. இது வந்து ஒரு அழகான பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா குற்றால குறவஞ்சி. குரங்குகள் பற்றி பேசியிருக்கோம். ஆசிரியர் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தன்பொருணை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேவலாறு, கடனாநதி இதெல்லாம் வந்து இதோட கிளை நதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆதிச்சநல்லூர்னாலே முதுமக்கள் தாளிகள் தான் அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து தூத்துக்குடியில் வந்து இருக்குது. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாவட்டம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி. தாமிரபரணி கடலோடு கலக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா கொற்கை வந்து இருக்குது. சரியா? கொற்கை இருக்குது. அடுத்து முத்து படுபரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா நற்றிணை. முத்து படுபரப்பிற் கொற்கை முன்றுரை. சரியா? நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா அகநானூறு. கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படிங்கிறது அகநானூறு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா தேவாரத்தில் வந்து இருக்குது. திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருப்பார். திங்கள் நாள் விழா தேவாரம், விழா தேவாரம். சரியா? அடுத்து காவற்புரை என்ன? சிறைச்சாலை. காவற்புரைன்னா என்ன? சிறைச்சாலை அப்படிங்கிறது. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்பட்ட இடம் அக்கச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சொல்லுவாங்க. அதுமாதிரி தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டையும் சொல்லுவாங்க. வணிகம் நடைபெறும் பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டை அப்படிங்கிறது. பாண்டியபுரம் பெயர் காரணம் என்ன? பாண்டிய மன்னன் அப்படிங்கிற நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் நெல்லை நகர மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொன்று வரவேற்ற இடம் என்ன சொல்லுவாங்கன்னா திருமங்கை நகர் அப்படி சொல்லுவாங்க. திருமங்கை நகர் இதெல்லாம் திருநெல்வேலியில் இருக்குது. அகத்தேரி எங்கு வாழ்ந்தார்? பொதிகை மலையில் வந்து வாழ்ந்திருப்பார். திருநெல்வேலியில் வாழ்ந்த சங்ககால புலவர்கள் யார்? நப்பச்சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகுட ராசப்பகுவரர், கவிராச பண்டிதர். நப்பச்சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகுட ராசப்பகுவரர், கவிராச பண்டிதர். அடுத்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற ஒரு பாடம். திருநெல்வேலி பற்றி 2 பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் என்ன அப்படின்னா எட்டயபுரம். நம்மளுக்கு தெரியும். தேசிய விநாயகர் எங்கே பிறந்தார்? கன்னியாகுமரியில் நாஞ்சில்நாளில் பிறந்திருப்பார். தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் சீவலப்பேரி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கூடல் வந்து கலக்கும். அதுமாதிரி மதுரை பக்கத்தில் நெல்லையப்பர் கோயிலில் எழுந்துள்ள காந்திமதி தாயை தரிசித்தவர் யார் அப்படின்னா பழப்பட்டடை சொக்கநாத புலவர். காந்திமதி தாயை தரிசித்தவர் பழப்பட்டடை சொக்கநாத புலவர். ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். சரியா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு சொல்லி வரும். நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் எது? ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒன்று ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதக்காதி வாழ்ந்த பகுதி என்ன? காயல்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பகுதி. எந்த பகுதி? காயல்பட்டினம் அப்படிங்கிறது. அதுமாதிரி பூமாது இருந்ததன் புவிமாது இருந்ததன் இப்பூதளத்தில் இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யார்? நமச்சிவாய புலவர். நமச்சிவாய புலவர். சரியா? திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். இதெல்லாம் தெரியும். திருப்புகழ் பாடினது யார்? அருணகிரிநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம என்ற வரிகள் ஆசிரியர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர். கரிவளம் வந்த நல்லூர் என்று அழைக்கப்படுவது என்ன? கருவை நல்லூர். கரிவளம் வந்த நல்லூர் கருவை நல்லூர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன் மாணிக்க வாசகர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன் மாணிக்க வாசகர். திரிகுட ராசப்பகுவரர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா மேலகரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து வாழ்ந்திருப்பார். வாழ்ந்த பகுதி மேலகரம். சரியா? ரசிகமணி அப்படின்னு சொல்லி சொன்ன யார் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா டிகேசியை சொல்லுவாங்க. டிகே சிதம்பரநாதர். டிகேசி அவரோட வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தியிருக்காரு. சரியா? கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனி அப்படின்னு சொல்லி டிகேசியை சொல்கிறாங்க. முக்கியம். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனி டிகேசி. இதய ஒளி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அப்படின்னா டிகேசி. சிவிலைசேஷன் நாகரிகம்,
ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை, இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம், ஃபாரினர்னா அயல்நாட்டினர், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை, பொயட்னா கவிஞர், பேடி அப்படின்னா நெற்பயிர், கல்டிவேஷன்னா பயிரிடுதல், அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அப்படிங்கிறது. அடுத்ததாக புதுமை விளக்கு அப்படிங்கிற ஒரு பாடம். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக, பாடல் வரிய நல்லா வந்து பார்க்கணும். ஏன்னா 2-3 இது வந்து ஒரே மாதிரி வந்து வரும். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக பொய்கை ஆழ்வார். வையம் பொய்கை, வையம் பொய்கை, சரியா? வையம்னா உலகம், வெய்யன்னா வெப்பக்கதிர் வீசும், சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்துடைய திருமால், இடராளி அப்படின்னா துன்பக்கடல், சொல்மாலை அப்படின்னா பாமாலை. ஆழ்வார் வந்துட்டாலே யாரை பற்றி பேசுவாங்க? திருமால் பற்றி தான் வந்து பேசுவாங்க, சரியா? அடுத்து பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார்? பொய்கை ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் திருவக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பிறந்தார். 4000 பிரபந்தத்தில் எத்தனையாவது திருவந்தாதி இவர் வந்து பாடியிருப்பார் அப்படின்னா முதல் திருவந்தாதி. முதல் திருவந்தாதியே பொய்கை ஆழ்வார் தான் பாடியிருப்பார். அன்பே தகழிய ஆர்வமே நெய்யாக, இது வந்து பூதத்தாழ்வார். இப்போ வந்து பாருங்கள், வையம் தகழியா அப்படின்னு வந்தால் யார் வருவா? பொய்கை ஆழ்வார் வருவார். வையம் தகழியா அப்படின்னா பொய்கை ஆழ்வார், சரியா? அன்பே தகழியா அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னா பூதத்தாழ்வார் வருவார். அன்பு பூதம், சரியா? தகழினா அகல் விளக்கு, ஞானம்னா அறிவு, நாரணம்னா திருமால் அப்படிங்கிறது. பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பார். மாமல்லபுரம், மகாபலிபுரம், மாமல்லபுரம் சொல்லலாம், சரியா? அதே மாதிரி 4000 திவ்யபுரத்தில் 2வது திருவந்தாதியை பூதத்தாழ்வார் படைச்சிருப்பார். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், சரியா? அந்தாதினா என்ன? ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வர்ற வரியோட முதலாக வந்து அமைகிறது தான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அழகாக வந்து ஒரு கமலஹாசன் பாடல் வந்து, ரஜினி பாடல் வந்து இருக்கும், படகுல வந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த பாடல் வந்து இருக்கும், அது அந்தாதி பாடலாக வந்து இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும், சரியா? அடுத்து அந்த பாடல் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல, ஓகேவா? யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல் தொகுப்பு என்ன சொல்லுவாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படி சொல்லுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தது யார் அப்படின்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனி. எழுதுனது 12 ஆழ்வார்கள். முதல் ஆழ்வார்கள் யார்? பொய்கை, பூதம், பேய். பொய்கை, பூதம், பேய், சரியா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். அடுத்து அறம் எனும் கதிர், அதாவது ஒரு முனைப்பாடியார் பாடின ஒரு பாடல் வந்து வந்திருக்கும். இன்சொல் விளையிலாம் ஈதலை வித்தாக என்ற பாடலின் ஆசிரியர் யார்? முனைப்பாடியார். முனைப்பாடியார் வருவார். வித்துனா விதை, ஈனனா பெற, நிலன்னா நிலம், களைனா வேண்டாத செடி, பைங்குள்னா பசுமையான பயிர், வன் சொல்னா கடுசொல் அப்படிங்கிறது. முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அதுமாதிரி இவர் வந்து சமண புலவர், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முனைப்பாடியார் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னா அறநெறிச்சாரம். இந்த இன்சொல் விளைநிலாம் ஈதலை வித்தாக, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அறநெறிச்சாரத்தில் இருக்குது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னா 225 பாடல்கள். முக்கியம், 225 பாடல்கள். அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்த நூலை என்ன சொல்கிறாங்கன்னா அறநெறிச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒப்புரவு நெறி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் சொன்னது யார்? பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல், இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல், செல்வம் இருக்குது அப்படின்னா அது கொடுக்குறதா வந்து பயன் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? யார்? புறநானூரில் சொல்கிறாங்க. ஒப்புரவின் பயன் என திருக்குறள் குறிப்பிடுது என்ன? இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டாங்க. ஒப்புரவின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்கிறது என்ன அப்படின்னா ஊரணியை சொல்லியிருப்பாங்க. ஊரணி, பயன்மரம், மருந்து மரம், சரியா? ஊரணி, பயன்மரம், மருந்து மரம். அதாவது ஊரணி அப்படின்னா ஊருக்கு நடுவில் வந்து இருக்கும், எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பயன்மரம் பொறுத்த வரைக்கும் பழங்கள் காய்த்து தொங்கும், அதை மக்கள் எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க. மருந்து மரம் அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற மருந்து பொருள் எல்லாரும் வந்து பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் பயன்படுத்துகிறது தான் ஒப்புரவு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? தவத்திரு குன்றக்குடி அழுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு வந்து செஞ்சிருப்பார் தவத்திரு குன்றக்குடி அழுகிறார் பொறுத்த வரைக்கும். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இந்த நூல்களை இவர் தான் இருப்பார். நாயன்மார் அடிச்சுவட்டில், அடுத்ததாக குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இவர் நடத்தின இதழ்கள் என்ன அப்படின்னா அருளோசை, அருகே அறிவியல் அப்படிங்கிறது. அருளோசை, அருகே அறிவியல். அடுத்து உண்மை ஒளி அப்படிங்கிற ஒரு பாடம். ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தியானம் செய் அப்படிங்கிறது அர்த்தம். அதுமாதிரி புத்த மதத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென் சிந்தனையாளர்கள் எங்கே இருக்காங்கன்னா சீனா, ஜப்பானில் வந்துருக்காங்க. அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், வெல்த்னா செல்வம், ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம், கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை அப்படிங்கிறது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை, நெய்பர்னா அயலவர், பாவர்ட்டி அப்படின்னா வறுமை, ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, கர்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படிங்கிறது. அடுத்து திருக்குறள். ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டிய 5 என திருவள்ளுவர் சொன்னது என்ன? வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம். இந்த 5 வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவள்ளுவர்.
அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன? அற்று அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்குது, அதனால் ஓமை அணி அப்படிங்கிறது. போல, போன்ற, அற்று இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வருதுன்னா ஓமை அணி. கற்றவர்களில் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார்? யார் அப்படின்னா தான் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல தெரிந்தவர் தான் கற்றவருள் கற்றவராக மதிக்கப்படுவார். எந்த 4 உள்ளது அரண் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தெளிந்த நீர், நிலம், மலை, அழகிய நிழலுடைய காடு. சரியா? இந்த 4 தான் அரண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு பாடம். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார், இந்த தாரணை முழுவதும் அவர்களுக்கு உரியது என்று பாடலின் ஆசிரியர் யார்? சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர், பெயர் பெற்றோர் அல்ல, பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி வரும். பேறு பெற்றோர். இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா கண்ணதாசன் பாடிப்பார். கண்ணதாசன். சரியா? நம்ம கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். சாந்தம்னா என்ன? அமைதி. மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள்னா வேறுபாடு, தாரணினா உலகம், தத்துவம்னா உண்மை, இரக்கம்னா கருணை அப்படிங்கிறது. கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா அப்படிங்கிறது. கண்ணதாசன் சிறுவுடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். ஓகேவா? அடுத்து இயேசு காவியம் அப்படிங்கிற ஒரு நூலை இவர் எழுதியிருப்பார். கவியரசு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்குது. இதுமாதிரி கண்ணதாசன் அரசவை கவிஞராகவும் வேலை பார்த்துருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் அரசவை கவிஞராகவும் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா? ஓகே. அடுத்து தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு பாடம். அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. இந்த வரிகள் எழுதினார் அப்படின்னா பிருந்தா எழுதியிருப்பாங்க. பிருந்தா எழுதியிருப்பாங்க. பிருந்தா எழுதின கவிதை நூல்கள் என்ன? வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, மலை பற்றிய பகிர்தல்கள். வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, மலை பற்றிய பகிர்தல்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து கண்ணியமிகு தலைவர். இது முக்கியமான ஒன்று. மணக்கொடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகிதம் இல்லத் சொல்லியிருப்பார். கண்ணியமிகு தலைவர் காகிதம் இல்லத். தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதாவது நேர்மையாக இருந்திருப்பார். ஓகேவா? கடிதத்துக்கு அஞ்சல் விலை கூட என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது, நம்ம காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காகிதம் இல்லத்துன்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி ஆட்சி மொழி, தமிழைத்தான் ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காகிதம் இல்லத் பேசியிருப்பார். சரியா? அடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1962. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னோட மகனை போர் முனைக்கு அனுப்ப தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருவுக்கு கடிதம் எழுதியிருப்பார். காகிதம் இல்லத்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது. காகிதம் இல்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அதுமாதிரி காகிதம் இல்லத் அப்படின்னா அரபு சொல்ல என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பொருள். சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற ஒளிக்கெதிராக காகிதம் இல்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணாவும் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா? அண்ணா சொல்லியிருப்பார். எப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் சொன்னது யார் அப்படின்னா பெரியார். அதாவது நல்லா பாருங்கள், தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை. ஓகேவா? இது சொன்னது யார்? அண்ணா. அடுத்து பாருங்கள், அண்ணா கருப்பாக இருப்பார். சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் சொன்னது யார் அப்படின்னா பெரியார். அடுத்து காகிதம் இல்லத் எந்த ஆண்டில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக வேலை பார்த்துருப்பார் அப்படின்னா 1946 52 வரைக்கும் எம்எல்ஏவாக வேலை பார்த்துருப்பார். எந்த கல்லூரியில் தொடங்க காகிதம் இல்லத் காரணமாக இருந்தார்? திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபாரூக் கல்லூரி அப்படிங்கிறது. அடுத்தாக பயணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. பயணம் அப்படிங்கிற சிறுகதை எந்த நூல் எடுத்துக்காங்கன்னா பிரயாணம் அப்படிங்கிற நூலில். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசக்கார பூனை, பிரயாணம். இந்த நூல்களை எழுதின யார் அப்படின்னா பாவண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர். பாவண்ணன். சரியா? அதேமாதிரி கன்னட மொழியிலேருந்து நிறையா நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். ரிலீஜியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமயம், சிம்பிளிசிட்டினா எளிமை, சாரிட்டி அப்படின்னா ஈகை, டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம், டாக்டரின் அப்படின்னா கொள்கை, பிலாசபி அப்படின்னா தத்துவம், இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை, சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை, ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம், அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பில் கண்டென்ட் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். சரியா? புக் பேக் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நான் ஒரு சிலதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணியிருக்கேன். புக் பேக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் புக்குக்குள்ளே உள்ளதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரீகால் பண்ணிட்டேன். சரியா? நான் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும். ஒரு புக்கே பரட்டின மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த புக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இந்த புக்கு 9944727528 அப்படிங்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நம்ம இங்கே பாடம் எடுக்கிற இல்லையா, இது அப்படியே இதில் இருக்கும். இன்னும் 2 வாரம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா
மதியத்துக்குள்ளே வந்து ஆர்டர் போட்டுருங்க. அப்படின்னா தான் நான் ஈவினிங் வந்து அனுப்ப முடியும். நான் இப்போ திங்கக்கிழமை நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா மெஜாரிட்டி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ படிக்கலாம், தாராளமாக வந்து புக் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். தமிழுக்கும் வந்து இருக்குது, அதே மாதிரி சோஷியலுக்கும் வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ ஒன்லைனராக தான் இருக்குது. நம்ம சோஷியலுக்கும் அடுத்து வந்து வீடியோ வந்து போடுவோம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. சரியா? அதே மாதிரி கடைசி வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே வந்து தெரியுங்க. சரியா? அடுத்து அதே மாதிரி இப்போ வந்து இலக்கிய முறையை பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்து இலக்கணமும் நம்ம வந்து பார்ப்போம். 6லேருந்து 8th வரைக்கும் வந்து இலக்கணம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். தமிழில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி சோஷியல்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ரிவிஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் ரிவிஷன் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கீப் வாட்சிங். ஓகேவா? நம்ம சேனலை என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து முன்னால் வந்து நிற்கும். சரியா? நன்றி.